ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அரையாண்டு தேர்வு டிசம்பர் 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அலகு 1 வெப்பம். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 18 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஒப்புமை தருக. இதில் இருக்கிற 3 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 3மே நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 மிக குறுகிய விடையளி. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வீட்டில் எந்தெந்த மின்சார சாதனங்களிலிருந்து நாம் வெப்பத்தை பெறுகிறோம் என பட்டியலிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், வெப்பநிலை என்றால் என்ன, அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், வெப்ப விரிவு என்றால் என்ன. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 குறுகிய விடையளி. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், வெப்பம் மற்றும் வெப்பநிலை வேறுபடுத்துக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 விரிவான விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெப்ப விரிவடைதலை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயம் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கங்க. அலகு 2 மின்னியல். இந்த பாடத்தில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 33 எடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 மிக குறுகிய விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், எலுமிச்சம்பழத்தில் இருந்து மின்னோட்டத்தை உருவாக்க முடியுமா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், டார்ச் விளக்கில் எவ்வகையான மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 குறுகிய விடையளி. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தொடர் இணைப்பு ஒன்றிற்கு மின்சுற்று படம் வரையவும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 விரிவான விடையளி. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், மின் சுற்றுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மின் சாதனங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் பட்டியலிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், மின் கடத்திகள் மற்றும் அரிதிர் கடத்திகள் குறித்து சிறு குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நிச்சயமா நம்ம எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இந்த பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 43 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 ஒப்புமை தருவு கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பால் தயிராதல், மீளா மாற்றம், மேகம் உருவாதல், டேஷ் மாற்றம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இது நீங்க அவசியம் படிச்சுங்க. இந்த கொஸ்டின் மட்டும் இல்லாம ஒப்புமை தருவு எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அப்போதான் ஈஸியா உங்களால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 மிக குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாவரங்கள் மட்குதல் என்ன வகையான மாற்றம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், மெதுவான மாற்றத்தை வரையறு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், கரைசல் என்றால் என்ன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காகிதத்தை எரிப்பதால் ஏற்படும் மாற்றங்கள் யாவை விவரிக்கவும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காடுகளை அழித்தல் என்பது விரும்பத்தக்க மாற்றமா, உங்கள் பதிலுக்கான காரணத்தை விவரிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், விதையிலிருந்து செடி முளைத்தல் என்ன வகையான மாற்றம் விவரிக்கும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 3 குறுகிய விடைகளிலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 விரிவான விடையளி. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இதுல ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. அதுவும் அடிக்கடி கேட்கறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். உன்னை சுற்றி நடக்கும் மாற்றங்களிலிருந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாற்றத்திற்கும் தகுந்த எடுத்துக்காட்டு தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நிச்சயமா எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க.
அலகு 4 காற்று. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 62 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஒப்புமை தேர்வு கொடுத்திருக்காங்க. இதுல உள்ள 2 ஒப்புமை தேர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 மிக குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வளிமண்டலம் என்றால் என்ன, வளிமண்டலத்தில் உள்ள 5 அடுக்குகளின் பெயர்களை தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஒருவரின் ஆடையில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றினால் என்ன செய்ய வேண்டும், ஏன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 குறுகிய விடையில கொடுத்திருக்காங்க. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், பணியில் உள்ள போக்குவரத்து காவலர் முகமூடி அணிவதேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 10 விரிவான விடையளி. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், பூமியில் உயிரினங்கள் வாழ வளிமண்டலம் ஏன் தேவைப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 5 செல். இந்த பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 73 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஒப்புமை தேர்வு கொடுத்திருக்காங்க. இதுல உள்ள 3 ஒப்புமை தேர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சோ இந்த 3 நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 மிக குறுகிய விடையில கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், நம் உடலில் உள்ள செல்கள் எந்த வகையை சார்ந்தவை, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், செல்லின் முக்கிய உட்கூறுகள் யாவை. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாவர செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு எது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், யூகாரியோட்டிக் செல்லிற்கு 3 எடுத்துக்காட்டுகள் தருக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், நகரும் மையப்பகுதி என்று அழைக்கப்படும் பகுதி எது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 குறுகிய விடையில கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிரினங்களை கட்ட உதவும் கட்டுமானம் செல் எனப்படுகிறது, ஏன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பின்வரும் தாவர செல்லில் ஏதேனும் 4 பாகங்களை குறி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், புரோகாரியோட்டிக் யூகாரியோட்டிக் செல்கள் வேறுபடுத்துக, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவையேனும் 5 செல் நுண்ணுறுப்புகளையும் அதன் பணிகளையும் அட்டவணைப்படுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், புரோகாரியோட்டிக் செல்லின் படம் வரைந்து பாகங்களை குறி. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விரிவான விடையளியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2ல இருந்து ஒண்ணு மாத்தி மாத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 6 மனித உறுப்பு மண்டலம். இந்த பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 91 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கீழுள்ளவற்றை முறைப்படுத்தி எழுதுக. இதுல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ரெண்டுமே அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஒப்புமை தேர்வு கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ இந்த 3ஐயும் நீங்க படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 மிக குறுகிய விடையில கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலும்பு மண்டலம் என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எபிக்ளாட்டிஸ் என்றால் என்ன, அடிக்கடி கேட்கறாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், செரிமான மண்டலத்தின் ஏதேனும் 2 பணிகளை எழுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின், முக்கியமான 5 உணர்வு உறுப்புகளின் பெயர்களை எழுதுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின், மனித எலும்பு மண்டலத்தின் பணிகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், கட்டுப்படாத இயங்கு தசைக்கும் கட்டுப்பாட்டில் இயங்கும் தசைக்கும் உள்ள வேறுபாட்டை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 விரிவான விடையில கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தின் பணிகளை பட்டியலிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கீழ்கண்ட மனித கழிவு நீக்க மண்டலத்தில் முக்கியமான 4 பாகங்களை எழுது. கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 10 உயர் சிந்தனை திறன் வினாக்களுக்கு விடையளி. இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் கோடை காலத்தில் வியர்வை அதிகமாக சுரப்பது ஏன். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 7 கணினியின் பாகங்கள். இந்த பாடத்துல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 100 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3 குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கணினியின் கூறுகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் உள்ளீட்டகத்திற்கும் வெளியீட்டகத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் 2 கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இது நீங்க அவசியம் படிச்சுங்க. அரையாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்திருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிச்சா போதும். எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டென்ட் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷன்ல உங்களால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.